வேலு சக்தியை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் சக்தியை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, நீ சொல்கிற மாதிரிலாம் உள்ளே விட முடியாது. சக்தி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் நான் வீட்டுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிவபதி சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, சக்தி எந்த தப்புமே பண்ணலை, தப்பே பண்ணாத சக்தி எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. இங்கே பாருடா, உன் பேச்செல்லாம் இங்கே எடுத்துக்க முடியாது, மன்னிப்பு கேட்டால் வீட்டுக்குள்ளே விடுவேன், இல்லைனா வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது வேலுக்கு. சரிப்பா, சக்தியை வீட்டுக்குள்ளே விடலை, ஓகே, ஆனால் நானும் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன், நானும் சக்தியை வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. போ, நீ வீட்டை விட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, நம்ம பிள்ளைய போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை போக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அவன் போகட்டும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போகிறாரு. பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி வராங்க. வேலு போகாத, வேலு போகாத, வேலு நில்லு வேலு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, சக்தியை உள்ள விடலாம், நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாரு. போனோடனே அப்படி சக்தி சொல்கிறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் தான் என் வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல, என்னை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ பார்த்தீங்களா வீடு தங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் இல்லாமல் நீ வீட்டுக்கு போனால் உனக்கு அங்கே மரியாதை இல்லை, நீ இல்லாமல் நான் வீட்டுக்கு போனால் இங்கே மரியாதை இல்லை, 2 பேரோட மரியாதை ரொம்ப முக்கியம், புரியுதா, அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு வேலு. என்ன வேணால் பேசி, இப்போ நடு தெருவில் எப்படி நின்றுட்டுருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன சின்ன சிவபதினு சொல்லுவாங்க, அப்பா ஒரு 2 நாள் பார்ப்பார், கண்டிப்பாக என்னை வந்து கூட்டிகிட்டு போவார், உன்னையும் தான் கூட்டிகிட்டு போவார், புரியுதா, அப்பாவுக்கு பாசம்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. பயங்கரமாக கோவம் வருது சக்திக்கு. சரி வாங்க போயிட்டு எங்கள் ரூம் பார்க்கலான்னு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ரிசப்ஷனில் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரூம் வேணுமா, எத்தனை மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே வேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்த்துட்ருக்காரு. எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிகிட்ருக்காங்க. சக்தி இங்கே ரூம் வேணாம், இந்த இது சரியில்லை, வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க, இந்த மிட் நைட்டில் எங்கே உங்களுக்கு ரூம் கிடைக்கும், அவங்க தான் ரூம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அவன் பேசுகிறது உனக்கு ஏதாவது புரியுதா, எத்தனை மணி நேரத்துக்கு வேணும்னு கேட்குறான், சத்தமே வெளியே கேட்காதுன்னு சொல்கிறான், அதுலேருந்து உனக்கு எதுவுமே புரியலையா, நீ என்ன சக்தி படிச்சிருக்க, சுத்தமாக எந்த விபரமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. என்ன எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. சரி வா, நான் இப்போ ரூம் கேட்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, என்ன சக்தி என்ன அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. வாமா வா, நம்ம ரூமுக்கு போகலாம், நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. இந்தாங்க ரூம் சாவின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்கார். அட்ரஸ்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் வேலு. அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே என்ன ஓவராக ஆக்டிங் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணால் தான் அவன் வாயை மூடுவான், இல்லைனா ரொம்ப திமுறாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிகிட்ருக்காரு. வீட்டில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வேலோட அம்மா. அப்போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, அவனை போகும்போது விட்டு பண்ண அப்படியே நீலிக்கனி வடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது வேலோட அம்மாவுக்கு. நான் நீலிக்கனி வடிக்கிறேன்னா என் பையன் போயிட்டான்னு நான் வருத்தப்படுறேன், அதுக்கு என்ன பண்ணணும், சக்தியை உள்ளே விட்டுருக்கணும், எல்லாமே தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிவபதி சொல்கிறாரு, இங்கே பாரு, எங்கள் அம்மா வெகுத்துலாம் நீ பேசக்கூடாது, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேள்,